திரு கமலஹாசன் சார் அவர்கள் பேசிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்லிமெண்ட்ல தக் லைஃப் படத்தோட மொத்த கதையையும் 12 நிமிஷம் தனியா நின்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பேசினா எப்படி இருக்கும்? யாருக்குமே புரியாதுல்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த பேச்சு. அதனாலதான் நான் இதை சொல்றேன். I confronted a confusing reality. A reality did not reflect the promises made in our constitution. ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி நான் ஒரு ஹை ஸ்கூல் டிராப் அவுட் யாராவது கேட்டோமா? You may say I'm not qualified to speak on economics with my high school dropout status. SIR பத்தி ஆரம்பிச்சீங்க. என்ன பிரச்சனை SIRல? அதுதான் எனக்கு இன்னும் புரியல. None of us are going to live in the distant future we are debating. This present is where we live and die. என்னமோ லிவிங் டெட், ஈவில் டெட் எல்லாம் படம் டைட்டிலா சொல்லிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். வந்தீர் வென்றீர் செல்வீர். யார சொல்றீங்க? திமுகவையா? வந்தீர் வென்றீர் செல்வீர். வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். அதாவது if a clown goes into a palace, the palace becomes a circus. இது ஒரு இங்கிலீஷ் சேயிங். ஆனா டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்ற பார்லிமெண்ட்டுக்குள்ள யார் வேணாலும் போலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அங்க போயிட்டு டயலாக் பேசிக்கிட்டு இருந்தா அது பார்லிமெண்டா இல்ல நாடக மேடையா? எனக்கு புரியல. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்நேரம் புரிஞ்சிருக்கும். திரு கமலஹாசன் சார் அவர்கள் பேசிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்லிமெண்ட்ல முதல்ல அவர் என்ன பேசினார் அத அனலைஸ் பண்றதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பேசின அன்னைக்கே நான் அந்த வீடியோ போடல. ஒரு 48 மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு அனலைஸ் பண்ணி என்ன பேசினாருன்னு முதல்ல என்ன ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க. ஏன்னா தக் லைஃப் படத்தோட மொத்த கதையையும் 12 நிமிஷம் தனியா நின்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பேசினா எப்படி இருக்கும்? யாருக்குமே புரியாதுல்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த பேச்சு. அதனாலதான் நான் இதை சொல்றேன். I confronted a confusing reality. A reality did not reflect the promises made in our constitution. First, இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய கொள்ளு பேரன் என்னெல்லாமோ சொன்னாரு. அதுக்கப்புறம் I was orphaned by அண்ணாதுரைங்கிறாரு. அப்புறம் பெரியாருடைய பேரனுங்கிறாரு. அப்புறம் காந்தியோட கொள்ளு பேரனுங்கிறாரு. My great grandfather Mr. M.K. Gandhi died 4 days before my Anna. ஃபர்ஸ்ட் இது திருப்பி இது திராவிட மாடல் அரசாங்கத்திலயும் இருக்கிறவங்க செய்யற தவறையே இவரும் செய்யறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியாரையும் திருவள்ளுவரையும் ஒரே போஸ்டர்ல போடுவாங்க. பெரியார் திருக்குறள் பத்தி என்ன பேசினாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? திருவள்ளுவரையும் பெரியாரையும் ஒரே போஸ்டர்ல போடுவாங்க. அதே மாதிரி திரு கமலஹாசன் சார் அவர்கள் பெரியார பத்தியும் காந்தியை பத்தியும் ஒன்னா ஈக்குவேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரியாருக்கும் காந்திக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தது, பெரியார் காந்தியை பத்தி என்ன பேசியிருக்காரு, இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். திமுக இருக்கிறவங்களுக்கும் தெரியும், திகால இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா இவர் அங்க போய் நின்னுகிட்டு ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி நான் ஒரு ஹை ஸ்கூல் டிராப் அவுட் யாராவது கேட்டோமா? You may say I'm not qualified to speak on economics with my high school dropout status. யாராவது சொன்னாங்களா ஹை ஸ்கூல் டிராப் அவுட்டா இருக்கிறது தப்புன்னு? இப்ப யாராவது சொன்னாங்களா? அது என்னத்துக்கு அதை அப்படியே அங்க பெருமை பீத்திக்கணும் பார்லிமெண்ட்ல போயிட்டு நான் ஹை ஸ்கூல் டிராப் அவுட். அதுக்கப்புறமா அண்ணாதுரை என்னுடைய தந்தைங்கிறீங்க. அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல கடவுளே இல்ல அப்படின்வாங்க. பெரியார் காந்தி இது தாத்தா இது கொள்ளு தாத்தாங்கிறீங்க. பெரியார் காந்தியை எவ்வளவு எதிர்த்தாரு, என்னெல்லாம் பேசினாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்களா நிறைய படிச்சவரு. ஆனா இத காம்பினேஷனோட சேர்த்து சொல்றீங்க. அப்புறம் ஏதேதோ பேச போயிட்டு கடைசியில ஆக்சுவலா என்ன நீங்க சொல்ல வந்தீங்கிறது அங்க இருந்து யாருக்காவது புரிஞ்சுச்சான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா SIR பத்தி ஆரம்பிச்சீங்க. என்ன பிரச்சனை SIRல? அதுதான் எனக்கு இன்னும் புரியல. None of us are going to live in the distant future we are debating. This present is where we live and die. என்னமோ லிவிங் டெட், ஈவில் டெட் எல்லாம் படம் டைட்டிலா சொல்லிட்டு இருக்கீங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு. என்ன பிரச்சனை SIRல? நடந்து முடிஞ்சிருச்சு அந்த வேலை. அதனால எத்தனை பேர் நிஜமாவே இருக்காங்க, நிஜமா தமிழ்நாட்டுல யார் யாருக்கு ஓட்டுரிமை இருக்கு, யார் யாரு போய் ஓட்டு போட போறாங்க, இதுதான் SIR ப்ராசஸ். 10 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு அந்த ப்ராசஸ். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்றேன். அந்த SIR ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்க வீடுகளுக்கு எல்லாம் வந்தாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ணோம், முடிஞ்சிச்சு வேலை. இட்ஸ் ஓவர் அண்ட் டன் வித். எவ்ரிதிங் இஸ் நவ் ரிவ்யூ போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துரும். நிஜமாவே உயிரோட இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க, லிவிங்
நாங்க போய் ஓட்டு போடுவோம். லிவிங் டெட் ஈவில் டெட் எல்லாம் கிடையாது. ஏதோ பேச வேண்டியது. என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சுச்சா? இல்ல ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்களுக்கு இப்படிதான் எழுதி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்களா? எழுதினவங்களுக்கு என்ன ஆச்சு? குழம்பி போயிட்டாங்களா? அங்க சுத்தி இருக்கிறவங்களையும் நான் பாக்குறேன், யாருக்கும் எதுவுமே புரியல. அதாவது ஒரு இப்படியே ஒரு ஸ்மைல் அத்தனை பேருக்கு அங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. எப்படி தக் லைஃப் படம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் அப்படி தியேட்டர் விட்டு இப்படியே வெளியே வந்தோமோ அதே மாதிரி இருக்காங்க பார்லிமெண்ட்ல எல்லாரும். இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல அதாவது பார்லிமெண்ட்ல எப்போதுமே அது லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ரியாக்ஷன் வராது. ஆனா அந்த ரியாக்ஷன் தான் எல்லாரும் மூஞ்சிலையும் நான் பார்த்தேன். 12 நிமிஷம் ஸ்பீச்சும் நான் கேட்டேன், கஷ்டப்பட்டு கேட்டேன். நான் மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வரீங்க, தமிழ்ல பேசலாமா அப்படின்னு கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், தமிழ்ல பேசினீங்க. I will now address this house for my people in Tamil with your permission. தமிழ்ல என்ன சொன்னீங்க? நிர்மலா சீதாராமன் மேடம் she quoted பெரியார். பெரியார் தமிழை பத்தி சொன்னத நிர்மலா சீதாராமன் மேம் கோட் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க சொன்ன மாதிரி அதை திருப்பிட்டீங்க. ட்விஸ்ட் இந்த நரேட்டிவ். அதை மட்டுமா சொன்னீங்க? தியாகராஜர் மும்மூர்த்திகள், அதாவது கர்நாடக சங்கீதத்துல மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர், அந்த மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தியாகராஜர். அவரை கம்பேர் பண்ணி பிச்சைய பத்தி கம்பேர் பண்ணி தெலுங்குல எதையோ பேசி அதுக்கப்புறம் தமிழுக்கு ஐயோ ஒரே குழப்பம். பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா திரு கமலஹாசன் சார் அவர்கள் தி லெஜெண்ட் பாலமுரளி கிருஷ்ணா ஜி கிட்ட கர்நாடக சங்கீதத்தை சாஸ்திரிய சங்கீதத்தை கத்துக்கிட்டவரு. அதனால அவருக்கு தியாகராஜரை பத்தி தெரியும். தியாகராஜர் என்ன பண்ணாருங்கிறது தெரியும், அந்த ஹிஸ்டரி தெரியும். அதுக்கு பேரு உஞ்சவிருத்தி. உஞ்சவிருத்தியை இவ்வளவு கேவலமா பேசி அத என்னமோ ஏதோ ஒரு பெக்கிங் பவுல் மாதிரி அதை காமிச்சு உஞ்சவிருத்திலையும் போய் பிக்ஷை கேட்பாங்க. நான் இல்லன்னு சொல்லல, பட் நீங்க சொன்ன கம்பேரிசன் was so dirty and so rude. அதை கொண்டு தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். யார் சொன்னா இப்ப தமிழர்கள் பிச்சை எடுக்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியல. இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். வந்தீர் வென்றீர் செல்வீர். யார சொல்றீங்க? திமுகவையா? வந்தீர் வென்றீர் செல்வீர். 2026 எலெக்ஷன். இப்போதைக்கு இந்த 4.5 வருஷம் வென்றது திமுக தான். செல்வீர்னு அவங்களுக்கே சாபம் கொடுத்துட்டீங்களா? இது பாவம், நிஜமாவே அவங்க உங்களை பார்லிமெண்ட் அமிச்சதுக்கு இது வேற கேட்டுக்கணும் போல இருக்கு. இது ஒரு பக்கம். அண்ட் சம்பந்தமே இல்லாம ஏதோ 4 வார்த்தைகள் பிச்சைய பத்தி. எனக்கு நிஜமாவே சார், நீங்க நான் உங்க மேல ரொம்ப மரியாதை மதிப்பு வச்சிருந்தேன். எவ்வளவு பெரிய கலைஞர் நீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ல போயிட்டு குடுக்கிற 12 நிமிஷத்தை கரெக்டா பிரயோகிக்க தெரியாம ஏதேதோ பேசிட்டு கண்ணா பின்னான்னு யாருக்குமே புரியாம பேசிட்டு வந்தா ஐ ரியலி டோன்ட் நோ. அண்ட் பிச்சை யாருகிட்ட போய் எடுத்தாங்க? இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக யாருகிட்ட போய் பிச்சை எடுத்தாங்க? யாரு கட்சி அடமானம் வச்சாங்க? மை பிரதர் MK ஸ்டாலின் சொல்றீங்களே. தேங்க்யூ மை பிரதர் MK ஸ்டாலின். 2021 இதே வாய் என்ன சொல்லுச்சு? டார்ச் லைட்டை எடுத்து டிவிய உடைச்சு கலைஞருக்கு அவமானங்கள் தேவையே இல்ல, ஸ்டாலின் சொன்னா போதும். சொன்னதெல்லாம் நான் இல்லீங்க, நீங்க தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்சியையே இதுக்காக தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளறுபடிய பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாரையும் டோட்டல் ஒரு டிசரே. அதுக்கப்புறம் இப்ப பிரதர் ஓகே ரைட், தேர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பர்மனன்ட் எனிமீஸ் இன் பாலிடிக்ஸ், நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கோசரம் இப்படியா அந்தர்பல்டி? இந்த அளவுக்கா? மை காட். இப்போ இவர் பாணியிலே இன்னொருத்தர் கிளம்பி இருக்காரு. ஆமா, தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2026 காமெடி. 2021 ஒரு காமெடி பார்த்தோம், இப்ப 2026 ஒரு காமெடி பார்க்கணும் இல்லீங்களா? அந்த காமெடி, அதாவது தீய சக்தியை எதிர்க்கும் தூய சக்தி நாங்கள் தான். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு யாரு? நம்ம தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்லிருக்காரு. எனக்கு அந்த பைசா எல்லாம் தேவையில்ல, கரப்ஷனே இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன், 1 ரூபா நான் தொடமாட்டேன். இப்பதான் பனையூர் கிட்ட ஐ திங்க் மகாபலிபுரம் நினைக்கிறேன். ஏன்னா அவரு அந்த ஏரியா விட்டு வெளியவே வரமாட்டாரு. ஷூட்டிங் லொகேஷன் மாதிரிதான் அதுவும் சூசிங். அதனால அங்கேயே ஒரு மீட்டிங், அவங்க ஆளுங்களே கூப்பிட்டு அவங்களே விசில் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்துச்சு இல்லீங்களா சமீபத்துல? அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப என்ன வந்திருக்கு ஹைகோர்ட்ல? நான் படிச்சே காமிக்கிறேன். ஆக்டர் விஜய் டாக்ஸ் பெனல்டி கேஸ் எடுப்புலயே. ஓகேங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் dismisses his plea seeking relief.
முதல்ல எதுக்கு ரிலீஃப்? உங்ககிட்ட எனக்கு காசா இல்ல டாக்ஸ் கட்டுறதுக்கு, அதுவும் டாக்ஸ் கட்டுறதுக்கு எதுக்கு ரிலீஃப் கேட்கணும்? என்ன ரிலீஃப்? அதாவது 2015-16 அவருக்கு வந்த 15 கோடி அடிஷனல் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணல. எப்படி? வந்த 15 கோடி சம்பாத்தியத்தை வெளியே சொல்லல. அதனால இந்த 1.5 கோடி கட்டணும்னு சொல்லிருக்காங்க. இவர் கட்ட மாட்டேன்னு பிளீ கொடுக்கறாரு ரிலீஃப் கேட்டு. அதெல்லாம் ரிலீஃப் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. என்ன தூய சக்தி? உங்க இன்கம்ல உங்க சம்பாத்தியத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணாம அதுக்கு டாக்ஸ் கட்டாம கோர்ட்ல பிளீ கேக்குறீங்க. நீங்க தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் காப்பாத்தி அப்படியே தூய சக்தியா நல்லது நடத்த போறீங்களா தமிழ்நாட்டுக்கு? இதுதான் சொல்றேன். தமிழக மக்களே, இந்த காமெடி எல்லாம் தயவு செய்து பார்த்து, especially the youngsters of Tamil Nadu, please understand your sentiments are getting played with. This is not a fanboy or fangirl moment. This is the future of Tamil Nadu. This is not one film. This is the future of Tamil Nadu. So please wake up, smell the coffee. April please use your vote wisely. கண்டிப்பா நடக்கும். எது நடக்கும்? அதிமுக தலைமையில என்டிஏ ஆட்சி இங்க தமிழ்நாட்டுக்கு வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏன் இதெல்லாம் இன்னும் இவ்வளோ சொல்றேன்னா, இந்த காமெடிக்கெல்லாம் நடுவுல உண்மையாவே ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு வார் யாருக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும், அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது நான் மட்டும் சொல்லல, கிரவுண்ட் லெவல்ல நீங்க போய் யூ கேன் செக். பிகாஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் ஆன் சோசியல் மீடியா. சும்மா வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு தெரிஞ்சா கஷ்டம். 234 தொகுதி தனியா நிக்க போறோம் வேற கோஷம் எழுப்பியாச்சு. 233 தொகுதிக்கு கேண்டிடேட் இருக்கு. ஆனா ஒரு தொகுதிக்கு கேண்டிடேட் இருக்கு விஜய் அவர்கள். 233 தொகுதிக்கு கேண்டிடேட் இருக்கா? தெரியாது. கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நிலவரத்துல இருக்கு? தெரியாது. எந்த அளவுக்கு இங்க என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி எப்படி பேசணும் தெரியாது. மக்களை போய் நேரடியா சந்திக்கிறோமா? கிடையாது. ஆனா டைலாக் பேசுவோம். மகாபலிபுரத்துல ஒரு டைலாக், ராஜ்யசபால ஒரு டைலாக். இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிற காமெடி. சோ பிளீஸ் தமிழக மக்களே, இந்த காமெடியிலையும் பார்த்து ஜாலியா சிரிங்க. ஆனா ஓட்டு போடும்போது சிந்திங்க. எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்வான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.